என்னவெளி 11. வெண்ணிலா, நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. எங்களால் அதை உணர முடியுது. ஆனால் உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்கலாம்ல என்று தான் கலா அக்கா சொல்கிறாங்க. அதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை என்று புஷ்பா கூறி முடிப்பதற்கு முன்பாகவே இல்லை அத்தை என்றவள் சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தாள். அங்கு ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று அந்த அறை முழுவதுமே சொந்தங்கள் கூடியிருந்தனர். அனைவரின் முன்பும் பேசுவதற்கு அவளுக்கு சங்கடமாக இருந்தாலும் அனைவரும் அவளுடைய உறவினர்கள், அவளின் நலனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டு பேச தொடங்கினாள். அந்த இருட்டறையில பகலா இரவா என்ன நாளுன்னு கூட தெரியாம தான் இருந்தேன் அத்தை. என்னதான் மயக்கத்திலேயோ இல்லை தூக்கத்துல இருந்திருந்தா கூட அது தெரியும் போது நம்ம உடம்புக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு பெண்ணா நம்மளால உணர முடியும் இல்லையா என்று அவள் கூறும்போதே கண்கள் கலங்கிவிட அதை அங்கிருந்த பெண்களால் உணர முடிந்திருந்தது. இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவர்களால்? வேண்டா குட்டிமா, நீ எதையும் பேச வேணாம். யாருக்கும் எதையும் நீ விளக்கம் கொடுக்க வேண்டாம். இந்த பேச்சுக்கள் இதோட நிறுத்திக்கலாம். உனக்கு என்ன நடந்தது நடக்கலன்றது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று தன் மகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு குமரன் பேசினார். இல்லப்பா, இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க. அவங்க கிட்டேயே என் நிலைய நான் கூறுவதுக்கு தயங்கினா மற்றவங்க கிட்ட எப்படிப்பா என்னால் தைரியமா எடுத்து கூற முடியும் என்று தன் தகப்பனிடம் கூறியவள் அங்கிருந்த சொந்தங்களை நோக்கி, அவன் உண்மையிலேயே என்னை எதுவும் பண்ணல. என்னை ஏதாவது அவன் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் மயக்கத்துல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 6 மாசம் அவன் கூட தான் இருந்திருக்கேன். உணவு கொண்டு வரும்போது மட்டும்தான் அவன் அறைக்குள்ள வருவானே தவிர மற்ற எதுக்குமே அவன் அந்த அறைக்குள்ள வரமாட்டான். என்னை அவன் தீண்டியது கூட இல்லை, தொடணும்னு கூட நினைச்சதில்லை. அப்படி அவன் என்று தடுமாறியவள் சற்று இடைவெளி விட்டு, அவன் என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் கண் விழிச்சிருக்கும் போதே பண்ணியிருக்கலாம். என்னால் அவன்கிட்ட இருந்து போராட முடிஞ்சிருக்கும். ஆனால் கண்டிப்பாக காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த அறையில் கட்டிலையும் சங்கிலியும் தவிர வேற எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே உயிரை விடுறதுக்கு தண்ணீரையும் கரண்ட்டையும் கூட உபயோகிக்கணும்னு நினச்சேன். உபயோகிச்சனும் கூட. ஆனால் அவன் என்னை காப்பாற்றிட்டான். இதுக்கு மேலே இப்படி செஞ்சா எனக்கு ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரோட குடும்பத்தையும் அழிப்பேன்னு அவன் சொன்னதுனால தான் நான் இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கேன். இந்த வார்த்தையில் குமரனும் இனிய நிலாவும் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டார்கள். என்னால் இந்த குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு எத்தனையோ முறை நினச்சிருக்கேன். ஆனால் என் ஒருத்திக்காக எல்லாரும் கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட அவமானத்தையும் கஷ்டத்தையும் எனக்காக என் குடும்பம் தாங்கிக்கும். ஆனால் எங்களுக்காக நீங்களாம் கஷ்டப்பட வேணாம். அதனால தான் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு உயிரோட இருக்கிறேன் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டி அவள் கூறிக்கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நாங்க தப்பா சொல்லலம்மா, உனக்கு தெரியாம ஏதாவது நடந்திருக்கலான்னு தான் சொல்ல நினைச்சோம் என்று அப்பொழுதும் தங்களின் பக்க விளக்கத்தை கலா கொடுக்க முயல இளமாறன் அவர் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தார். போதும், நீங்க என்ன பேசினாலும் நீ கேட்டது இல்லைன்னு ஆயிடாது. நீ தப்பா நினைக்கலனாலும் அந்த கேள்வி வெண்ணிலாவை எவ்வளவு பாதிச்சிருக்கும்ன்றத மற்றவங்க எல்லாராலையும் உணர முடியும். இந்த பொண்ணு பெரிய இக்கட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவன் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான்னு சந்தோஷப்படணும். கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அவ சொல்றதும் சரிதானே. மயக்கத்துல தான் அவளை அவன் ஏதாவது செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தானே அவளை வச்சிருந்தா. மாப்பிள்ளையாலையும் போலீஸாலையும் கூட கண்டுபிடிக்க முடியலையே. ஒருவேளை அவளுக்கு நினைவில்லாம அவளுக்கு ஏதாவது நடந்திருந்தாலும் அது அவளால் உணர முடிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லைன்னு அவ சொல்லும்போது அதை கண்டிப்பா நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே ஏத்துக்க முடியாதவங்க பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெண்ணிலா என்று ஒரு தாய் மாமனாக அவளுக்கு ஆதரவாக துணையாக பேசியது மட்டுமல்லாமல் நின்றான் இளமாறன். இளமாறன் சொல்றது சரி. இனிமே வெண்ணிலாவை யாரும் இதை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தது நடந்துருச்சு. இனிமே என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிக்கலாம் என்று நிறுத்தி நிதானமாக நெடுமாறனும் கூறினார். அண்ணனுங்க சொல்றது சரிதான். பழச பத்தி பேசி வெண்ணிலாவை காயப்படுத்துறதுக்கு பதிலா
இனி என்ன நடக்கணும், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சா சரியா இருக்கும் என்று காத்தவராயனும் கூறி முடித்தார். இதற்கு மேல் யார் என்ன பேசுவது என்று தெரியாமல் அனைவரும் காத்தவராயன் புஷ்பாவை திரும்பி பார்க்க அனைவரையும் ஒதுக்கிவிட்டு முன்னால் வந்து நின்றான் பிரபு. மாமா, இந்த குழந்தையினால நம்ம குடும்பத்துக்கு தலைகுனிவு நேரிடணும்னு தான் யாரும் இப்படி பண்ணியிருக்காங்க. அதை நாம முறியடிக்கலாம். வெண்ணிலாவுக்கு நடந்தது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இது நம்மளுக்குள்ள இந்த அறையோட முடிஞ்சு போகட்டும். வெண்ணிலாவுக்கும் எனக்கும் சிம்பிளா கோயில கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தை என்னோட குழந்தையாவே இருக்கும். இந்த குழந்தைய நான் எல்லாருக்கும் என் குழந்தைய அறிமுகப்படுத்துறேன் என்று பிரபு கூறி முடித்தான். வெண்ணிலாவின் குடும்ப அங்கத்தினர் மட்டுமல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்த அசுரன் கூட அவனின் வார்த்தையில் எழுந்து நின்று விட்டான். தன் இடது கை கொண்டு மேலிருந்து கீழாக கண்களில் இருந்து அப்படியே முகத்தை அழுந்த தேய்த்தவனின் முகத்தில் இருந்த பதட்டமே அவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று பறைசாற்றியது. அவள் மட்டுமல்ல, அந்த குடும்பமே வித்தியாசமாகத்தான் அவனுக்கு தெரிந்தார்கள். பெண் இப்படி வந்திருக்கிறாள் எனும்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அனைவரும் இந்நிலையிலும் அவளுக்கு துணையாக நிற்கிறார்களே, இதை என்னவென்று சொல்வது? ஏனோ பிரபு கூறிய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவனையும் பார்க்கும்போது கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. கை முஷ்டி இறுக அங்கு அருகில் இருந்த டேபிளின் மீது ஓங்கி அடித்திருந்தான். பூஜாடியுடன் அழகாக இருந்த அந்த கண்ணாடி டேபிள் அதனுடனே சேர்ந்து நொறுங்கி விழுந்தது. அவன் கைகளில் இருந்து ரத்தம் வழிந்த போதும் அதை பொருட்படுத்தாமல் திரையில் உலர்ந்து கொண்டிருந்ததை கவனிக்க ஆரம்பித்தான். அனைவரும் அதிர்வில் இருந்து வெளிவர நேரம் எடுத்துக்கொண்டனர். வெண்ணிலா இமை எடுக்காமல் முதல் முறையாக தன் அத்தானை ஆழ்ந்து பார்த்தாள். எப்போதுமே அவளுக்கு பிரபுவின் காதலின் மீது பிரமிப்பு இருந்ததுதான். இவன் என்ன தன்னை இவ்வளவு காதலிக்கிறானா அல்லது நடிக்கிறானா என்ற ஐயமும் அவ்வப்போது தோன்றினாலும் அதில் நடிப்பு அல்ல, காதல் மட்டுமே என்று ஒவ்வொரு நொடியிலும் அவளுக்கு அவன் உணர்த்தி கொண்டுதான் இருந்தான். இதோ இந்த நொடி கூட அவளின் மீது அவனுக்கு இருந்த காதலை அவன் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அவளுக்கு ஏனோ அவன் விஸ்வரூபம் எடுத்து தன் முன்னால் நிற்பது போல ஒரு உருவகம் தோன்றி அவளை பிரமிக்க வைத்திருந்தது. என்ன மாமா, நான் சொன்னதுக்கு அமைதியா இருக்கீங்க என்று பிரபுவின் கேள்வியில்தான் சுய உணர்வு பெற்ற குமரன், ரொம்ப சந்தோஷம் மாப்ள, என் மச்சானுடைய மகனை நினைச்சு உண்மையிலேயே ரொம்ப பூரிப்பாவும் கர்வமாவும் இருக்கு. ஆனா இது வேணாம் என்று தெளிவாக கூறினார் குமரன். எது வேணாம் மாமா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் வெண்ணிலாவை மட்டும் இல்லை, அந்த குழந்தைய என்னோட குழந்தைய நல்லாவே வளர்ப்பேன் மாமா. என் மீது நம்பிக்கை வைங்க. என் காதல் உடல் சம்பந்தப்பட்டதில்லை, மனசு சம்பந்தப்பட்டது. ஒருவேளை எங்களுக்கு அடுத்த குழந்தைகள் வேணாம்னு நீங்க நினைச்சா அதுக்கும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்ப வெண்ணிலா வயத்துல இருக்க குழந்தையே எங்களுக்கு முதலும் கடைசியும் குழந்தையா இருக்கும் என்று பிரபுவும் ஆழமாக அழுத்தமாக கூறினான். சற்று கர்வமாக தலை நிமிர்ந்து நின்ற காத்தவராயன் பிரபுவின் அருகில் வந்து நின்று அவன் முதுகில் தட்டி கொடுத்து அவன் தோலை தொட்டு அணைத்தபடி நின்றவன், நாங்களும் இந்த குழந்தையை எங்க குழந்தையா, எங்களோட பேர குழந்தையா ஏத்துக்க தயாரா இருக்கோம் மாப்பிள்ள என்று கூறி முடித்தார். குமரன் அவர்கள் இருவரையும் பார்க்க புஷ்பாவிற்கு சற்று தடுமாற்றம் இருந்தாலும் மகனின் காதலை அவர் உணர்ந்தே இருந்தார். அவன் அவ்வளவு திடமாகவும் தெளிவாகவும் முடிவு எடுக்கும்போது அதை மாற்றி கூறுவது சரியாகாது என்பதை உணர்ந்தார். இப்பொழுது கணவனும் அதற்கு துணையாக நிற்க வெண்ணிலாவிற்கு நடந்திருப்பது அநீதியே. அதற்கு ஒருபோதும் அவள் பொறுப்பாக மாட்டாள் எனும்போது யாரோ செய்த தவறுக்கு அவளை தண்டிப்பது நியாயமற்றது என்று உணர்ந்த புஷ்பாவும் தன் மகனின் அருகில் வந்து நின்றார். இப்பொழுது குமரன் அவர்கள் மூவரையும் பார்த்து, இல்ல, இது சரி வராது. அவசரத்துல நீங்க எடுக்கிற எந்த முடிவும் சரி இருக்காது. இன்னைக்கு சரின்னு நினைக்கிற ஒண்ணு நாளைக்கு தவறுன்னு நம்ம மனசு நம்மளுக்கு இடிச்சு கூறும் என்று குமரன் பேசிக்கொண்டிருக்கும் போதே பிரபு இடைமறித்தான். மாமா, என்ன நம்புங்க, நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கல, ஆழ்ந்து யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். அதுவும் இது இப்ப எடுத்த முடிவில்லை, அவளோட ரிப்போர்ட் பார்க்கும்போது எடுத்த முடிவு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஆகாஷ் அத்தான் கிட்ட கேட்டு பாருங்க, நான் அப்பவே இதை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்கேன் என்று அவன் தன்னிலை விளக்கம் கொடுக்க முயல,
பிரபு, எனக்கு உன் மேலேயோ உன்னோட காதல் மேலேயோ இல்லை இந்த முடிவு மேலேயோ எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு விதத்தில் உன்னை நினச்சி எனக்கு கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஆனால் நான் வேணாம்னு சொல்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. இது நான் மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. வெண்ணிலாவோட மன ஒப்புதல் வேணும். அவ கிட்டத்தட்ட 6 மாசமா இருட்டறையில ஒரு சிறை கைதியை போல வாழ்ந்திருக்கா. பத்தாததற்கு இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. அவளோட மனநிலையும் நான் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு தவறா தோணலாம். அவ வயிற்றுல இருக்க குழந்தையும் சேர்த்து தான் யோசிக்கணும். நீங்க இந்த குழந்தைய ஏத்துக்க தயாரா இருக்கலாம். ஆனா இது இப்பவே என்னோட பேர குழந்தைதான். அதுக்கான முடிவையும் நான் தெளிவா யோசிச்சு தான் எடுக்கணும் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் இடைமறித்தான் பிரபு. மாமா, யோசிக்கிறதுக்கு இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்லை. வெண்ணிலா காணாம போனது எல்லாருக்கும் தெரியும். 6 மாசம் கழிச்சு அவ திரும்பி வந்திருக்கிறதும் எல்லாருக்கும் கொஞ்ச நாட்கள்லயே தெரிஞ்சிடும். அதே போல இதுக்கும் மேல இந்த கர்ப்பத்தை மறைச்சு வைக்கவும் முடியாது. இப்ப நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் நம்ம குடும்பம் அவமானத்தை சந்திக்கும் மாமா என்றான் பிரபு. ஏன் மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இனிய நிலாவுக்காக யோசிக்கும் போது என் மகன் பிரபு வெண்ணிலாவுக்காக யோசிக்க மாட்டானா? 6 மாசம் காதலிச்ச நீங்க இனிய நிலாவுக்கு எது நடந்திருந்தாலும் ஏத்துப்பேன்னு சொன்னீங்களே. சின்ன வயசுல இருந்து அவளை மனசுல சுமந்துட்டு இருக்கிறான். அவன் நம்ம வெண்ணிலாவுக்காக அதை செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க ஏன் அதுக்கு தடையா நிக்கிறீங்க என்று காத்தவராயன் கேட்க குமரன் இப்பொழுது சற்று தடுமாறினார். அவரும் இதே வார்த்தைகளை தன் தாயிடம் கூறியிருக்கிறார் அல்லவா? ஆனால் அப்பொழுது ஒரே மாற்றம். அவளுக்கு எதுவும் நடந்திருக்கவில்லை. குழந்தை என்ற ஒன்று அந்த பேச்சிலேயே இல்லை. ஆனால் இப்பொழுது தன் பெண்ணிற்கு எதுவும் நடக்கவில்லை என்றாலும் குழந்தை என்ற ஒன்று நடுவில் இருக்கும்போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்க முடியாதே. இதில் தான் முடிவெடுப்பதை விட தன் மகள் அதற்கான முடிவெடுப்பதை சரியானதாக இருக்கும் என்று தோன்றியது. நீங்க சொல்றது சரிதான் மச்சான். குழந்தைன்னு ஒன்று நடுவில் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். இதுல முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமையும் வெண்ணிலா உடையது. அவளுக்காக அவ குழந்தைக்காக எந்த முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் என்று கூறி அமைதியாக தன் மகளை திரும்பி பார்த்தார். இவ்வளவு நேரம் அங்கு நடந்த வாக்குவாதங்களை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தவள் கடைசியாக பேச்சுக்களும் பார்வைகளும் தன்னிடம் திரும்பவும் தான் இதற்கான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதை உணர்ந்தவள் அனைவரும் தன்னையே கேள்வியாக பார்ப்பதை உணர்ந்து சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் எச்சிலை உள்கூட்டி விழுங்கி தன்னை சமன் செய்து கொண்டவள் பரிதவிப்பாய் அமர்ந்திருப்பதை அவர்கள் அனைவராலும் உணர முடிந்திருந்தது. அவள் பேச வாய் திறப்பதும் பின்பு மூடுவதுமாக இருக்க அவளின் எண்ண ஓட்டத்தையும் மனநிலையையும் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல, திரையின் வழியாக அந்த அசுரனும் இமை எடுக்காமல் கைகளிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கொண்டிருக்க அதையும் பொருட்படுத்தாமல் அவள் கூறப்போகும் வார்த்தைக்காக அவளையே பார்த்திருந்தான். அங்கிருந்த ஒவ்வொருவரும் தனக்காகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தன் வாழ்விற்காக, தன் குழந்தையின் நலனுக்காக, இந்த குடும்பத்தின் மரியாதைக்காக, கௌரவத்திற்காக என்று. ஆனால் அனைவருமே அவள் கூறியதை மறந்து விட்டார்களா அல்லது அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு ஏதும் ஆனாலே அவன் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழித்து விடுவேன் என்று கூறியதை அவள் அனைவருக்கும் உரைத்திருந்த போதும் அதை பற்றிய எண்ணமே இல்லாமல் அவர்கள் தனக்காக பேசிக் கொண்டிருப்பதை சற்று ஆறுதலுடன் தான் பார்த்திருந்தாள். பிரபுவுடைய காதலும் எப்பொழுதும் போல இப்பொழுதும் அவளை பிரமிக்க வைக்க, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அவள் இருந்தது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று. இவ்வளவு காதலை தேக்கி வைத்திருக்கும் ஒருவன் அத்தகைய காதலை பெறுவதற்கும் தகுதியானவன் அல்லவா? ஆனால் தன்னுடைய காதல் கிடைக்காத போதிலும் தனக்காக தன் நல்வாழ்விற்காக பேசி கொண்டிருப்பவன் வாழ்க்கையையும் பார்க்க வேண்டியது அவளுடைய கடமை அல்லவா? காதல் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக அவனுடைய முழு வாழ்க்கையை பணயம் வைக்க அவள் விரும்பவில்லை. அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் உயிரையும் பணயம் வைக்க அவள் விரும்பவில்லை. ஆனால் அதை வெளியில் சொன்னால் இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அல்லது தன்னையே கேள்வி கேட்பார்களா, சந்தேகப்படுவார்களா என்று ஏதேதோ தோன்ற சற்று தடுமாறித்தான் போனாள். ஆனால் தடுமாறினாலும் முடிவெடுப்பதில் திடமாக இருந்தாள். இந்த குழந்தை என்பது அவள் வாழ்வில் திணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும்
இதற்கான அவமானங்களை அவள் தவறே செய்யவில்லை என்றாலும் அதை அவள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த அவமானங்களை தன்னுடன் சேர்ந்து தன் குடும்பம் அனுபவிப்பது காலத்தின் கோலம்தான். ஆனால் அதையே இன்னொரு குடும்பத்தின் தலையில் கட்டுவது என்பது அவளுக்கு தவறாகப்பட்டது. பிரபு அவளை உண்மையில் காதலிக்கிறான் தான். உண்மையாகவே தன்னுடன் சேர்ந்து தன் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் தான். அவளாலும் அதை உணர்வு பூர்வமாக உணர முடிந்திருந்தாலும் ஏனோ அவன் வாழ்க்கையையும் அவன் உயிரையும் அந்த குடும்பத்தின் கௌரவத்தையும் மானத்தையும் தனக்காக அவர்கள் பணயம் வைக்க அவள் ஒருபோதும் உறுதுணையாக இருக்க மாட்டாள். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள் தன் தந்தையின் புறம் திரும்பி, அப்பா, இந்த அவமானம் என்னோடவே போகட்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல நம்ம குடும்பம் பாதிக்கப்படுறது, அந்த குடும்பமும் பாதிக்கப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். என்னதான் அத்தான் சொல்ற மாதிரி நாம வெளியே சொன்னாலும் ஊருக்கே நான் காணாம போனது தெரியும். இப்போ கர்ப்பத்தோட திரும்பி வந்திருக்கிறதும் அரசல் புரசலா இந்நேரம் வெளியே கசிஞ்சு விட்டு இருக்கும். இப்போது யார் என்ன சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கதை கட்டுவாங்க, புறம் பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இந்த குழந்தையோட விதி கூட பின்னால அதுதான். ஆனா எதுவா இருந்தாலும் அது என்னோட இந்த குழந்தையோடவே போகட்டும். இதுக்கு இன்னொரு குடும்பத்தையும் இன்னொருவரையும் பணையமாக்க நான் விரும்பல என்று அவள் திடமாக கூறி முடித்துவிட அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனநிலையும் வெவ்வேறாகத்தான் இருந்தது. அவள் கூறுவது சரியாகவே பட்டாலும் அது அவளுக்கு நியாயம் விளைவிக்கக்கூடிய நிலையில் இல்லையே. 1000 இருந்தாலும் அது தன் தங்கையின் மகள், தங்களில் ஒருத்தி. அவளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கி எப்படி மற்றவர்களால் நிம்மதியாக இருக்க முடியும்? ஆனால் இந்த விஷயத்தில் காத்தவராயன், புஷ்பா, பிரபுவை தவிர மற்றவர்களால் எதுவும் கூற முடியாது என்று தோன்ற அனைவருமே அமைதி காத்தனர். வெண்ணிலா, புரியாம பேசாத. யாரோ ஒரு 3வது மனுஷங்க பேசுவாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை நாம நாசம் பண்ணிக்க முடியாது. அந்த குழந்தைக்காகவாவது யோசி. நாளைக்கு அப்பா யாருன்னு தெரியாம அந்த குழந்தை தவிக்கும் போது அதுக்கு என்ன பதில் சொல்வனி என்று பிரபு கேள்வியாக நிறுத்த, அது இந்த குழந்தையோட தலையெழுத்து அத்தா. உண்மையிலேயே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழந்தையை என் வயிற்றுல கொடுத்தவனுக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இதுல யார்கிட்ட போய் எப்படி கேட்கறது? பழி வாங்கணும்னு நினைச்சு குழந்தைய விதைச்சிட்டாங்க. என்னோட சேர்ந்து இந்த குழந்தையும் அதுக்கான அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் என்று அவள் கூறி முடிக்க, இங்கு கேட்டுக்கொண்டிருந்தவனின் உள்ளம் சுக்கு நூறாக உடைய ஆரம்பித்தது. குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தானே தவிர அந்த குழந்தையை பற்றி யோசிக்கவில்லையே. குழந்தையின் ஆரோக்கியத்தையும் நலனையும் கவனித்தான் தான். ஆனால் பின்னாட்களில் அந்த குழந்தை அனுபவிக்க போகும் அவமானத்தை எண்ணவில்லையே. எப்படி இதை மறந்தேன்? மறந்தேனா அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டதா? யாரோ ஒருவன் அந்த குழந்தைக்கு ஆதரவாக அதன் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது தான் அந்த குழந்தையின் நினைவே அவன் நெஞ்சில் எழுந்து நின்றது. இதை எப்படி தான் யோசிக்காமல் போனோம்? ஒரு மகப்பேறு மருத்துவராய் தாய் சேய் இருவரின் உடல் நலத்தை கவனித்தவனுக்கு இருவரின் மனநலத்தையும் தான் மட்டுமே கெடுத்து கொண்டிருந்தோம் என்பதை இப்போதுதான் அவன் முழுவதுமாகவே உணர்ந்தான். அவள் என்ன பதில் சொல்வாள் என்று ஆவலாக அவன் பார்த்திருக்க, அவளும் அந்த திருமணத்திற்கு மறுப்பு சொல்லவும் அவனுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. உஃப் என்று காற்றை வெளியேற்றி நீண்ட பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் மீண்டும் பேச்சை கவனிக்க, அதன் பிறகு பேசிய பேச்சுக்கள் அவனை நிலை கொள்ள முடியாமல் செய்திருந்தது. தன் 2 கைகள் கொண்டு தலையை பீத்து கொள்வது போல பிடித்தவன் ஆ என்று பைத்தியம் போல பெரும் குரல் எடுத்து கத்தி இருந்தான். எப்படிப்பட்ட தவறு இது? இதை எப்படி நான் சரி செய்வேன்? சரி செய்யவே முடியாத தவறை செய்திருக்கிறேனே என்று பிதற்ற ஆரம்பித்தவன் அப்படியே கத்தியபடி மடங்கி தரையில் அமர்ந்தான். ரத்தம் படிந்திருந்த அவன் கைகளிலிருந்து ரத்தம் இன்னுமே வழிந்து கொண்டிருக்க அது அவன் தலை சட்டை என்று நினைக்க ஆரம்பித்தது. இங்கு வெண்ணிலா அவளின் முடிவில் திடமாக இருக்க அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த குமரன், இப்போதைக்கு இந்த பேச்சுக்கள் வேண்டாம், இதோட முடிச்சுக்குவோம். நேத்திலிருந்து யாரும் சாப்பிடல. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பெண்ணிற்காகவும் தான் வந்திருக்கீங்க. இப்பையும் அவளுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே அவள் மீது, அவளோட வாழ்க்கை மீது அக்கறை இருக்கு, உரிமையும் இருக்கு. ஆனா மன அழுத்தத்துல இருக்கிற வெண்ணிலாவுக்கு நேரம் கொடுக்க வேண்டியதும் நம்மளோட கடமை.
எப்படியும் அவமானத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். மற்ற விஷயங்களை பொறுமையா பேசி முடிவெடுக்கலாம் என்று கூறி முடிக்க அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பிரபு மட்டும் அங்கிருந்து அகலாமல் அப்படியே நின்றபடி வெண்ணிலாவை இமை எடுக்காமல் பார்த்திருந்தான். குமரனால் உண்மையில் பிரபுவை எதிர்கொள்ள முடியவில்லை. அவனை எதிர்கொள்ளத்தான் மிகவும் சங்கடப்பட்டார். அவர் மட்டுமல்லாது சரவணன், ஆகாஷ் என்று பிரபுவை பார்க்கவே மனது பிசைந்தது. அவனுடைய காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். இப்பொழுதும் அதை அவன் உணர்த்தி கொண்டுதான் இருந்தான். ஆனால் வெண்ணிலா சொல்வது முழுக்க முழுக்க நியாயமானது. அவனுடைய காதலுக்காக அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவத்தையும் உயிர்களையும் பணையம் வைக்க முடியாது. இப்பொழுது எதிராளி யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவன் எந்த அளவு துணிவான் என்றும் யாராலும் கிரகிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது மேலும் அனைவரையும் துன்பப்படுத்த முடியாது என்று வெண்ணிலாவின் கூற்று அவர்களுக்கு சரி என்று பட்டது. கடைசி முயற்சியாக பிரபு அவளிடம், வெண்ணிலா, இங்கு இருக்கவே வேணாம். இந்த ஊரு நாடு எதுவுமே வேணாம். எங்கேயாவது போய் நம்ம இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம் என்று கேட்டான். அவள் மனதிலும் சிறு அதிர்வு. அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அதை பார்த்த நொடியில் அவள் கண்களும் கலங்கி நீரை வெளியேற்றியது. நிலை கொள்ள முடியாமல் தடுமாறியவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். பிரபுவுடைய காதலால் அவள் மட்டுமல்ல, அவளுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உடைந்தது. இப்படி ஒரு மருமகனை அடைய முடியாமல் தவித்தது, தத்தளித்தது. அவனுடைய காதலை கண்களால் மட்டுமல்ல, வாய் மொழியாகவும் உணர்த்தி கொண்டிருக்கிறான் அல்லவா? ஆனால் அதற்கு அவன் உயிரோடு இருப்பது முக்கியமாயிற்றே. வெண்ணிலா மயங்கி சரிய அதன் பிறகு மற்ற எதையும் பற்றி யோசிக்கும் நிலையில் அங்கு இருப்பவர்கள் இல்லாமல் போக உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம், முழுவதுமாக பரிசோதித்துக் கொள்ளலாம் என்று சரவணன் கூற அதுவே சரி என்று அனைவருக்கும் பட்டது. அனைவருமே அதற்கு ஆமோதிப்பாக தலையசைத்து அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தனர். அதற்கு மேல் பிரபுவாலும் எதுவும் பேச முடியவில்லை. உண்மையில் அவளுக்கு மிகுந்த அழுத்தத்தை தானும் தன்னுடைய காதலும் கொடுத்து விட்டது என்று தயங்கியவன் அவளுடன் அவளின் உடல்நலத்தை தெரிந்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கு பிரயாணப்பட்டான். இங்கு மடிந்து அமர்ந்து கத்தி கதறியவன் அப்படியே தரையில் சாய்ந்து மல்லாக்கப்படுத்து விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான். அவன், அந்த அசுரன், என்னதான் படுத்து கொண்டிருந்தாலும் திரையை பார்க்கவில்லை என்றாலும் ஸ்கிரீனின் வழியாக அங்கு பேசியது அனைத்தும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது பிரபுவுடைய காதலில் அவனுக்குமே பிரமிப்பு ஏற்பட்டது. முதலில் அவன் மீது எழுந்த கோபம் இப்பொழுது மட்டுப்பட்டு அவனை பார்க்க தூண்டியது. அதன் பிறகு அங்கு பரபரப்பு கூடும்போதுதான் திரும்பி திரையை பார்த்தான். வெண்ணிலாவை தூக்கி கொண்டு சரவணன் அறையை விட்டு செல்வதும் அவள் மயக்கத்தில் இருப்பதும் அவனுக்கு புலப்பட இப்பொழுது ஒரு மருத்துவனாக அவளின் உடல்நிலையை பற்றிய கவலை அவனுக்கு மேலோங்கியது. வெண்ணிலாவை தூக்கி கொண்டு சரவணன் வரும்போது ஆகாஷ் வண்டியை உயிர்ப்பித்து கிளம்புவதற்கு தயாராக இருக்க அதில் குமரன், இனிய நிலா என்று மருத்துவமனைக்கு வந்த போதும் அடுத்த வண்டியிலேயே பிரபு, சரவணன், காத்தவராயன் என்று இன்னும் சிலர் ஏறி அமர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர். இம்முறை அவர்கள் ஊரிலுள்ள சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் சற்று ஊருக்கு வெளியே இருந்த பெரிய மருத்துவமனைக்கு அவளை அழைத்து வந்திருந்தனர். அவளை அட்மிட் செய்துவிட்டு அனைவரும் வெளியிலேயே அமர்ந்திருக்க ஒரு பெண்ணிற்காக ஒரு பட்டாளமே அங்கு இருப்பது போலத்தான் அங்கிருந்த செவிலியர்களுக்கு தோன்றியது. முதலில் வந்து அவளை பரிசோதித்த தலைமை மருத்துவர் அவளின் நிலையை பார்த்துவிட்டு மகப்பேறு மருத்துவரை அழைத்து பரிசோதிக்க சொல்லிவிட்டு சென்று விட்டார். வெளியில் நின்றிருந்தவர்களிடம், பிபி கொஞ்சம் லோவா இருக்கு, ரொம்பவும் அனிமிக்கா தெரியற மாதிரி இருக்கு, டெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கோம், இதுக்கு மேலே கைனகாலஜிஸ்ட் வந்து பார்ப்பாங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா என்று மருத்துவர் கேட்க, அந்த ரிப்போர்ட்டிற்கு அவர்கள் எங்கே போவார்கள், அது அது வந்து என்று அவர்கள் ஒருவரின் முகத்தை மற்றொருவர் பார்க்க மருத்துவர் என்ன புரிந்து கொண்டாரோ, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க, ப்ரீவியஸ் ரிப்போர்ட் இருந்தால் தான் கைனகாலஜிஸ்ட் அசஸ் பண்ண முடியும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அவர் கூறியது அனைவருக்கும் புரிந்தாலும் எந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும் அவர்களால்? பெருமூச்சை வெளியிட்ட குமரன் முகத்தை அழுந்து தேய்த்து கொள்ள சரவணன் தலையை கோதினான்.
இவ்வளவு பேர் இங்கு இருக்கிறோம், ஆனால் அவர்களிடம் என்ன சொல்வது? ரிப்போர்ட் இல்லை என்று எப்படி சொல்வது என்று தடுமாறி கொண்டிருக்க, அங்கு வெண்ணிலாவை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்த செவிலியரை பார்த்த ஆகாஷ் அந்த பெண்ணின் அருகில் சென்று, சிஸ்டர், உள்ள இருக்கிறது என்னோட தங்கச்சி தான். அவங்களோட எந்த ரிப்போர்ட்டும் எங்க கையில இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. இனிமே புதுசாக தான் எல்லாமே எடுக்கணும் என்று கூறினான். சரி சார், நான் டாக்டர் கிட்ட சொல்கிறேன். பெரிய டாக்டர் இப்போ கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா, அதை பற்றி கேட்பாங்க. பழைய ரிப்போர்ட்டை பற்றி டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி உங்ககிட்ட கைனகாலஜிஸ்ட் மேம் கேட்கும்போது உங்களால் சொல்ல முடியுமா என்று அந்த பெண் மீண்டும் கேள்வி எழுப்ப, இல்லை சிஸ்டர், எங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டும் எடுங்க. பிரெக்னன்சி சம்பந்தமாக எந்த டெஸ்ட் வேணும்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுங்க என்று அவன் கூற, அவன் அருகில் நின்றிருந்த தினேஷ் மற்றும் சரவணன் ஆமோதிப்பாக தலையாட்டினார்கள். அதன் பிறகு மகப்பேறு மருத்துவர் வந்து பார்த்தார்களா என்று இவர்கள் விசாரித்து கொண்டே இருக்க, இன்னும் இல்லை, அவங்க செக்கப்ல இருக்காங்க, இனிமே தான் வரணும் என்று கூறினார்கள். சரவணனுக்கு கோபம் மிகுந்து விட்டது. பெரிய டாக்டர் சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு பொறுமையா வந்தா எப்படி? டாக்டர் இல்லாம இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கீங்க என்று காட்டமாக கத்தினான். அந்த செவிலியரும் பொறுமையாக இன்முகத்துடன், சார், இன்னைக்கு ஒரு டாக்டர் லீவு, ஒரு டாக்டர் தான் வந்திருக்காங்க. அவுட் பேஷண்ட் பார்த்துட்டு தானே வர முடியும். உங்க தங்கச்சி நார்மலா இருக்காங்க, அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அவங்களுக்கு எடுக்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கும் டாக்டர் வர்றதுக்கும் சரியா இருக்கும் சார். ரிப்போர்ட்டும் இல்லாம டாக்டர் பார்த்தாலும் என்ன பண்ண முடியும்? அங்க இருக்க பேஷண்ட்டும் அவங்கள நம்பித்தானே இருக்காங்க. அந்த செவிலியரின் பொறுமையான கனிவான பதிலில் அவனுக்கு அதற்கு மேல் ஒன்றும் கூற முடியவில்லை. அந்த பெண் சொல்வதும் சரிதானே. மிகவும் சிறிய பெண் போலத்தான் தெரிந்தாள், ஆனால் பக்குவமாக நடந்து கொண்டாள், பொறுமையாக பேசினாள். சாரி என்று அவன் உணர்ந்து மன்னிப்பு யாசித்தான். என்னவளே 12. அந்த செவிலியரின் பொறுமையான பேச்சிலும் விளக்கத்திலும் தான் சற்று கோபத்தை கட்டுப்படுத்திய சரவணன் உணர்ந்து அந்த செவிலியரிடம் மன்னிப்பு யாசித்தான். பரவாயில்ல சார், உங்களுக்கு உங்க தங்கச்சி, அதனால கோவப்படுறீங்க. ஆனா எங்களுக்கு எல்லாருமே பேஷண்ட் தான். எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துக்கணுன்றது தான் எங்களோட தலையாய கடமை. பேஷண்ட்டுங்களுக்குள்ள எங்களுக்கு பாகுபாடுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். எல்லா உயிரும் எங்களுக்கு உயிர் தான். கவலைப்படாதீங்க, உங்கள் தங்கச்சி நல்லா இருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ், குழந்தை எப்படி இருக்கு என்பதெல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சுபத்ரா. போகும் அவளின் முதுகை பார்த்திருந்தான் சரவணன். அப்பொழுது அவன் தோளை தட்டி கொடுத்த ஆகாஷ், அவங்களும் மனுஷங்க தாண்டா, கடவுள் இல்லை. யார் மேலேயோ இருக்க கோவத்தை பாவம் அந்த பொண்ணு மேலே ஏன் காட்டுற என்று கேட்க, இல்லை, நான் இன்னும் டாக்டர் வரலையேன்ற கோவத்தில் என்று அவன் இழுத்தான். எந்த வேலையும் சுலபமானதில்லை. அதுவும் இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையும் திடமும் வேணும். நீ எவ்வளவு தூரம் கோபப்பட்டாலும் அந்த பொண்ணு எவ்வளவு அமைதியாக பதில் சொல்லிட்டு போகுது பாரு. நம்மளுக்கு நம்ம தங்கச்சி முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நாம் நம்மளோட தங்கச்சியை பற்றி தான் யோசிப்போம். அவங்களுக்கு 1000 பேஷண்ட்டில் அவளும் ஒருத்தி. நம்மளோட தங்கச்சின்றதுக்காக அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவளை மட்டும் பார்க்க முடியாது. அவன் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையே செய்ய முடியும். ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொரு உயிரை காப்பாற்றுற வேலை. எந்த ஒரு அஜாக்கிரதையும் இன்னொரு உயிரை பாதிக்கும். அவங்க வீட்டில் இருக்க கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் இந்த அங்கியை மாட்டும் போதே அவங்க கழட்டி வச்சுட்டு தான் மாட்டணும் என்று பொறுமையாக ஆகாஷ் சரவணனுக்கு எடுத்து கூறி கொண்டிருக்க, அவனும் தன் தவறை உணர்ந்தான். சாரி அண்ணா, ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டேன் என்று உணர்ந்து மன்னிப்பு யாசித்தான். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, அந்த சிஸ்டர் கிட்ட. ஒவ்வொரு பேஷண்ட்டோட உடலை பற்றி அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட சொல்லணும். இதில் நாம் வேற அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்க வேலையில் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு. அது அவங்களோட வேலையை பாதிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கோ என்று அவன் தோள்களில் தட்டிவிட்டு ஆகாஷ் நகர்ந்து சென்றான்.
அதன் பிறகு அவர்களின் வயதை ஒத்த ஒரு பெண் மருத்துவர் அந்த செவிலியருடன் சேர்ந்து உள்ளே செல்ல, இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்காளே, ஒழுங்கா பாப்பாளா என்ற சந்தேகம் காத்தவராயனுக்கு இயல அதை அப்படியே தன் மகனிடம் கேட்டிருந்தார். அதுக்கெல்லாம் படிச்சுட்டு தான்ப்பா வந்திருப்பாங்க, நல்லாவே பார்ப்பாங்க, கவலைப்பட வேணாம் என்று அவன் தன் தந்தைக்கு ஆறுதல் கூறினாலும் வெண்ணிலாவின் உடல் நலத்தை பற்றிய பரிதவிப்பு அவன் கண்களிலும் உடல் மொழியிலும் நன்றாக தெரிந்தது. அவளை பற்றிய பதிவேட்டில் வெண்ணிலா என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அவளுடைய கணவன் என்ற இடம் வெறுமையாகவே இருந்தது. பெண் மருத்துவரான அந்த ஷைலஜா, அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணாம இருக்கீங்க சிஸ்டர் என்று கேட்க, அவளோ சற்று தயங்கிவிட்டு, ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர் என்றாள். ஹஸ்பண்ட் இல்லைன்னா இறந்துட்டாரா? எப்படி இருந்தாலும் அங்க அவங்க பெயரை எழுதணும் இல்லையா என்று கேட்டார் அந்த மருத்துவர். அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, பெற்றோர் பெயரை மட்டும் எழுதுங்க போதும் என்று முன்வந்து நின்று சரவணன் கூறினான். அதிர்ச்சியாக அவனை ஏறிட்டு அந்த பெண் மருத்துவர் முகத்தை சுருக்கி தன்னுடைய அசௌகரியத்தை வெளிப்படுத்தியவர், இந்த பட்டிக்காட்டில் காட்டானுங்களுக்கு மருத்துவம் பார்த்தா இப்படித்தான் இருக்கும் என்று மனதிற்குள் முணங்கியபடி இருக்க, குமரனும் இனிய நிலாவும் முன்வந்து, என்னோட பொண்ணோட உடம்பு எப்படி இருக்கு டாக்டர், குழந்தை எப்படி இருக்கு என்று இனிய நிலா பரிதவிப்பாக கேட்டார். அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகளும் ஆரோக்கியமாக தான் இருக்கு, ரொம்பவே அனிமிக்கா இருக்காங்க. இப்படியே இருந்தால் பிரசவ நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் ரத்தம் ஏற்றுறது நல்லது கிடையாது. நல்ல சத்தான உணவை கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இப்போ கொடுக்குற ரிப்போர்ட்டாவது ஒழுங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் பண்ண முடியாது. இருக்கிற ரிப்போர்ட்ஸை வச்சு மருத்துவம் பார்க்கறது தான் நல்லது. அதுவும் பிரசவ நேரத்தில் பழைய ரிப்போர்ட் எல்லாம் இருந்தால் தான் அது அவங்களுக்கு பிரசவத்துக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் ஏதேதோ பேசிக்கொண்டு போக, குழந்தைகளும் என்று அந்த வார்த்தையில் அனைவரும் அப்படியே தேங்கி நின்றனர். சரவணன் அந்த மருத்துவரிடம், டாக்டர் குழந்தைங்கன்னு சொன்னீங்க என்று சந்தேகமாக கேட்க, ஏனோ அந்த பெண் மருத்துவர் அவனிடம் பேச விருப்பம் இல்லை போல முகத்தை சுளித்தபடி என்று மட்டும் பதில் உரைத்துவிட்டு பெரியவர்களின் புறம் திரும்பியவள், குழந்தைங்க என்னதான் ஆரோக்கியமா இருந்தாலும் அதுங்களுக்கு வேண்டிய சத்தை தாய்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்துடன் வலிமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னும் 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ரத்தத்தை நீங்க உணவு மூலமா ஏற்றி இல்லைன்னா பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு ரத்தம் ஏற்றுற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு கொஞ்சம் எங்களோட கண்காணிப்பில் இருக்கட்டும், நாளைக்கு பெரிய டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க என்று கூறிவிட்டு வெண்ணிலாவிற்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். ஷைலஜா என்னும் அந்த இளம் மருத்துவர். அவர் அங்கிருந்து அகன்று சென்ற போதும் மற்றவர்களுக்கு நிலை கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது. மருத்துவர் அகன்றுவிட்ட போதும் அவருடனே ஒரு செவிலி பெண் சென்றுவிட, அங்கே தேங்கி நின்ற சுபத்ராவின் அருகில் வந்த ஆகாஷ், சிஸ்டர் டாக்டர் என்ன சொன்னாங்க, வெண்ணிலா வயிற்றுல 2 குழந்தைகள் இருக்கா என்று கேள்வி எழுப்பினான். அவனை புரியாத பாவனையில் பார்த்தவள், என்ன சார் இப்படி கேட்குறீங்க, இவ்வளவு நாளா அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைகளை பற்றி தெரியாதா என்று ஐயத்துடன் வினாவினாள். இப்பொழுது சற்று தடுமாறினான் ஆகாஷ். தெரியாது சிஸ்டர், அதனால தான் கேட்குறேன், சொல்லுங்க எத்தனை குழந்தை இருக்கு வயிற்றுல என்று படப்படப்பாக தினேஷ் கேட்க, அனைவரையுமே புரியாமல் பார்த்தவள், ஆமாம் சார், ட்வின்ஸ் தான், அவங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, அவங்களுக்கு 5 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எந்த டாக்டரும் உங்களுக்கு இதை பற்றி சொல்லலையா? 2 குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்கிற மாதிரி அவங்க ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. சத்தான சாப்பாடு கொடுத்து அவங்க உடம்புல ரத்தத்தை ஏற்றணும். அப்போ தான் அவங்களால சுகப்பிரசவத்தில் குழந்தைங்களை பெற்றெடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் சார். அவங்கள நல்லா சாப்பிட வச்சு பார்த்துக்கோங்க என்று கூறியவள் ட்ரிப்ஸ் இருந்த அந்த மருந்து பாட்டிலில் இன்னும் ஏதோ ஒரு சத்து மருந்தை செலுத்தியவள் அங்கிருந்து அகன்று வெளியே செல்ல போக அவள் பின்னோடு சென்றான் சரவணன். ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று அவளை அழைக்க அவள் நின்று திரும்பி பார்த்தாள். அவள் அருகில் வந்தவன், 2ம் என்ன குழந்தைங்கன்னு சொல்ல முடியுமா என்று சற்று பரிதவிப்புடன் கேட்க, மன்னிச்சிடுங்க சார், அதை பற்றி சொல்லக்கூடாது, அது டாக்டர்களுக்கு தான் தெரியும். எந்த குழந்தைன்னு கேட்குறது சட்டப்படி தப்பு சார் நம்ம நாட்டில்
என்று கூறிவிட்டு அகல போக அவள் கையை பிடித்து நிறுத்தியிருந்தான். என்ன சார் பண்றீங்க என்று தடுமாற்றம் தெரிந்தது அவளிடம். அப்போதுதான் அதை உணர்ந்தவன் அவள் கைகளை விட்டுவிட்டு, சாரி சாரி, பதட்டத்தில் தெரியாம பிடிச்சிட்டேன், ஆனா என்ன குழந்தைங்கன்னு எனக்கு தெரியணும் என்று கேட்டு நிற்க, சாரி சார், என்ன குழந்தைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே நீங்க கேட்கணும்னா அதை நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் என்று கூறிவிட்டு அகல போக மீண்டும் அவள் முன்பு வந்து நின்றவன், அது தெரிஞ்சுக்க வேற ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டான். இம்முறை அவனை கோபமாக பார்த்தவள், சார், படிச்சவங்க தானே நீங்க, நம்ம நாட்டு சட்டத்திட்டம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அங்க நிக்கிறவரு உங்க அப்பா தானே, அவரு இந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தானே, அவர்கிட்ட போய் கேளுங்க, சட்டத்தை பத்தி சொல்லுவார். வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறது சட்டப்பூர்வமா தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப என்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறது அதை விட பெரிய தப்பு, வழிய விடுங்க என்று சற்று கடுப்பாகவே கூறிவிட்டு அவள் செல்ல கண்களை மூடி தன்னை சமன் செய்தவன் 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டான். அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனுக்கும் அது நன்றாகவே தெரியும். 2 குழந்தைகள் என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. வெண்ணிலாவின் வாழ்வை கேள்விக்குறியாக இருக்கும்போது அவளின் வயிற்றில் இன்னும் 2 குழந்தைகளா? 3 பேரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்க அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டத்தில்தான் அவன் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தான். சில நேரம் முன்பு வரை கூட இன்முகமாக பேசிக் கொண்டிருந்தவள் இவ்வளவு கடுப்பாக கூறிவிட்டு செல்லும் அளவிற்கு தான் என்ன அப்படி தவறாக கேட்டுவிட்டோம் என்றுதான் என்ன தோன்றியது அவனுக்கு. ஆனால் அது ஏன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் அளவுக்கு நேரம் இல்லாமல் அவன் உள்ளே வர அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் சொல்ல முடியாத உணர்வலைகள் அனைவரின் மனதில் இருப்பதை ஓரளவிற்கு சரவணனால் யூகிக்க முடிந்திருந்தது. நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டவன், இது முதல்ல வெண்ணிலாவுக்கு தெரியுமான்னு தெரியலையே, இன்னைக்கு அவ பேசும்போது கூட ஒரு குழந்தையை நினைச்சு பேசின மாதிரி தான் தோணுச்சு என்று நினைத்து கொண்டே தன் தாயின் புறம் திரும்பி பார்க்க அவரும் முந்தானையில் தன் வாயை பொத்திக்கொண்டு குமரனின் தோள்களில் சாய்ந்து விம்மி கொண்டிருந்தார். யாரை எதை சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் மற்ற அனைவரும் அமைதி காக்க பிரபுவுக்குமே இது அதிர்ச்சிதான். ஆகாஷ் அருகில் வந்த சரவணன், அண்ணா, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன், பிரபுதான் இந்த குழந்தையோட வெண்ணிலாவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கானே, கண்டிப்பா அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கானா என்று ஒரு அண்ணனாக தன் தங்கையின் வாழ்வை எண்ணியும் அந்த குழந்தைகளின் நலனை எண்ணியும் அவன் கூற, எனக்கும் சித்தப்பாவுக்கும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறியா? பிரச்சனை இப்ப அது இல்லை, வெண்ணிலாவோட மனநிலை உடல்நிலை 2மே இப்போ மோசமா இருக்கு. பிரபு வெளிநாட்டுல கூட்டிட்டு போய் அவளை வாழ வைக்க கூட தயாரா இருக்கான்தான், ஆனா வெண்ணிலா அதை ஏத்துக்க தயாரா இல்லையே. அது மட்டும் இல்லை, தன்னால பிரபு உயிருக்கு ஏதோ ஆபத்து நேரிடக்கூடாதுன்னு வெண்ணிலா ரொம்ப பயப்படுறா. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட முடியாது சரவணா. நாளைக்கு பிரபுவுக்கோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது ஒண்ணுனா வெண்ணிலா மட்டும் இல்லை, சித்தப்பாவும் உடஞ்சு போயிடுவார். இன்னைக்கு நமக்கு துணையா இருக்கிற உங்களுடைய தாய்மாமா குடும்பம் உடஞ்சு போயிடும். பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சித்தப்பா யோசிக்கிறதும் வெண்ணிலா பயப்படுறதும் நியாயமானதுதான். அவசரப்பட வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், எது நடக்கணுமோ அது தன்னால நடக்கும் என்று கூறியவன் ஆதரவாக தன் தம்பியின் தோலை தட்டிவிட்டு தன் சித்தப்பாவையும் சித்தியையும் நோக்கி சென்றான். சற்று நேரத்தில் வெண்ணிலாவும் கண் விழித்துவிட தான் இருக்கும் இடத்தை ஆராய்ந்தவள் மருத்துவமனை என்று அறிந்து கொண்டு சுற்றத்தை ஆராய்ந்தாள். தன் தாய் குமரனின் தோல் வளைவில் விம்மி கொண்டிருப்பது அவள் கண்களில் பட தன்னால் தன் பெற்றோர்களுக்கு தலைக்குனிவுதான். தன் தாயை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் விழித்தாள். அவளின் கண் விழிப்பை பார்த்துவிட்ட தினேஷ், சித்தி, வெண்ணிலா கண்ணு முழிச்சிட்டா பாருங்க, அவளுக்கு ஆதரவா பேசுங்க. நீங்க இன்னும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவ இன்னும் உடம்ப கெடுத்துப்பா, அவ அழுத வரைக்கும் போதும் என்று சற்று குரலை உயர்த்தியே கூற அது இனிய நிலாவிடம் வேலை செய்தது. எழுந்து வந்தவர் ஆதரவாக வெண்ணிலாவின் தலையை வருடியபடி, உனக்கு ஒன்றும் இல்லை குட்டிமா, நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம், வயிற்றுலையும் உனக்கு துணையா 2 குழந்தைகள் இருக்கு என்று கூற புருவ முடிச்சுக்களுடன் தன் தாயை ஏறிட்டவள் தன் தந்தையை திரும்பி பார்த்தாள். உனக்கு தெரியாதாமா உன் வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குன்னு என்று குமரன் தடுமாறியபடி கேட்க அப்படியே கண்களை அகல விரித்து ஸ்தம்பித்து தன் தந்தையை பார்த்திருந்தாள். தன்னுடன் சேர்ந்து இன்னும் ஒரு குழந்தை தவிக்கப் போகிறது என்று பரிதவிப்பில் இருந்தவள்
இப்பொழுது 2 குழந்தைகளா? அப்படியென்றால் தன்னுடன் சேர்ந்து 3 பேர் இதனால் பாதிக்கப்படுவோமா என்று யோசித்தாள். அன்று அந்த அசுரன் ஏதோ சொன்னானே, நான் தான் அதை சரியாக கவனிக்கவில்லையா? வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நீ நல்லா சாப்பிட வேண்டியது அவசியம். இப்பொழுது அந்த குழந்தைகள் என்ற வார்த்தை எதனால் என்று புரிந்துவிட கண்களை அப்படியே மூடினாள். ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையா? ஒரு குழந்தையுடன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தாலே தற்போது 2 குழந்தைகளும் தன்னுடன் சேர்ந்து கஷ்டப்படுமா என்று யோசிக்க யோசிக்க கண்கள் இருட்டுவது போல இருந்தது. தன்னை மீட்டு கொள்ளவே அவள் சற்று நேரம் எடுத்துக்கொள்ள, நீ எதுவும் கவலைப்படாத குட்டிமா, நாம எல்லாரும் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். டாக்டர் வேற நீ ரொம்ப அனிமிக்கா இருக்கன்னு சொல்லியிருக்காரு. நீ வாந்தி எடுத்து சரியா சாப்பிடாம இருந்திருக்க, இப்ப பாரு உனக்கு சத்தும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. 3 உயிருக்கு சேர்த்து இனிமே நீ நிறைய சாப்பிடணும், அப்பதான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும் என்று அவள் தலையை வருடியபடி அவளுக்கு ஆதரவாக ஆகாஷ் கூறிக்கொண்டிருக்க, மற்ற 2 சகோதரர்களுமே என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாமல் அமைதியாக நின்றிருந்தனர். பெண்களிடமே அதிகம் பழகாதவன், பெண்களை கண்டாலே ஒதுங்கி செல்லும் ஒருவன் 6 மாதம் ஒரு பெண்ணோடு பழகி இருக்கிறான், அவளுடனே இருந்திருக்கிறான் என்றால் அது வெண்ணிலா மட்டுமே. அவளை பிரிந்து முழுவதுமாக ஒரு நாள் கடந்து விட்டிருக்க, ஏனோ அவள் இல்லாத அந்த தனிமை அவனை வாட்டியது என்றே கூறலாம். அவளின் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்தவன் அன்று இரவை கேமராவை அவள் வீட்டில் அவள் அறையிலே பொருத்திவிட்டு வந்திருக்க, எப்படி தன் வீட்டில் அமர்ந்தபடி அந்த அறையில் இருக்கும் வெண்ணிலாவையே பார்த்து கொண்டிருப்பானோ அதே போல தனது வீட்டில் அமர்ந்தபடி அவள் வீட்டு அறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் வெண்ணிலாவை இமை அகற்றாமல் தான் பார்த்திருந்தான். அவள் கண் விழிப்பதற்காக அவள் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவனும் காத்து கொண்டிருக்க, அவள் கண் விழித்ததும் முதலில் கனவு என்று பிதற்றியவள் பின்பு அது உண்மை என்று தெரிந்ததும் சந்தோஷ மிகுதியில் அவள் சிரிக்க ஆரம்பிக்க, இவனுக்குத்தான் என்ன இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்ற எண்ணம் தோன்றியது. அவள் இங்கிருந்து அந்த 6 மாதங்களும் அவளிடம் அவன் கண்டறியாத ஒரு சிரிப்பை அவன் முதல் முறையாக ரசித்தான் என்றே கூறலாம். இதற்கு முன்பும் அவளை அவன் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாக பார்த்திருக்கிறான், கவனித்தும் இருக்கிறான். அந்த 9 மாதங்களும் அந்த குடும்பத்துடன் சேர்த்து அவளையும் கண்காணித்திருக்கிறான். அவளை கடத்த வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு அவளை மட்டுமே ஊன்றி கவனித்திருக்கிறான். அவளின் திறமை, நடத்தை, பேச்சு திறன், சிரிப்பு, கோபம், நட்பு என்று இன்னும் பலவற்றை கவனித்தவனுக்கு ஏனோ அவளுடைய அழகு அவனை சற்றும் பாதிக்கவே இல்லை. இதைவிட சிறந்த அழகிகளை எல்லாம் அவன் வெளிநாட்டில் பார்த்திருக்கிறான் தான். அப்பொழுதும் அவனிடம் எந்த சலனமும் இருக்காது. ஏதோ ஒரு சராசரி மனிதர்களை பார்ப்பது போலத்தான் அவர்களை பார்த்து வைப்பான். இவளையும் அப்படித்தான் பார்த்தான். அவளுடைய அழகு மட்டுமல்ல, அவளுடைய எந்த குணாதிசயங்களும் அவனை பாதிக்கவில்லையா அல்லது பாதிக்கும்படியாக அவன் வைத்துக் கொள்ளவில்லையா என்பதை அவன் மட்டுமே அறிவான். ஆனால் இப்பொழுதோ அவளுடைய சிரிப்பை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த குடும்பமே அவள் கூறுவதை நம்புவதும் அவளுக்கு துணையாக இருப்பதையும் பார்த்தவன் தன்னுடைய திட்டத்தில் எல்லாமே தோற்றுவிட்டதாக உணர்ந்தான். அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் தோற்று கொண்டிருப்பதை உணர்ந்திருந்த போதிலும் அவளின் சிரிப்பை அவனுக்கு ரசிக்க தோன்றியது. எந்த நிலையிலும் பிரபு அவளை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறும்போது மனதளவில் உடைந்து விட்டான். ஆனால் அது ஏன் என்று அவன் ஆராய்ச்சி செய்யவில்லை. அவள் வயிற்றில் குழந்தை இருப்பது தெரிந்த பின்பும் அவளையும் அந்த குழந்தையையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனதை எண்ணி அவனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. வெண்ணிலாவின் மீது அவனுக்கு இருந்த காதலின் அளவை அதை எடுத்து காட்ட சற்று ஆடித்தான் போய்விட்டான் அந்த அசுரன். யாரோ ஒருவன் அந்த குழந்தையின் நலனுக்காக அவளிடம் பேசிக் கொண்டிருக்க, எங்கே அவள் சம்மதித்து விடுவாளோ என்ற பயத்தில் இருந்தவன் அவள் சம்மதிக்காமல் மறுப்பு தெரிவிக்கும் போதுதான் சற்று ஆசுவாசமான பெருமூச்சை இழுத்து விட்டான். ஆனால் அதன் பிறகு மேலும் பிரபு கூறிய அனைத்தும் அந்த அசுரனை சுக்கு நூறாக உடைக்க ஆரம்பித்திருந்தது. வெறும் பழி உணர்ச்சிக்கு மட்டுமே மனதில் தேக்கி இருந்தவன் முதன் முறையாக குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலானான். ஆனால் இப்பொழுது யோசித்து என்ன பயன்? என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறிதும் யோசிக்காமல் சலனமில்லாமல் செய்து முடித்திருந்தானே. இப்பொழுது யோசிப்பதால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. ஏனோ
அவனால் தான் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தோஷப்பட முடியவில்லை. அவர்கள் குடும்பமே தலை குனிந்து நிற்கும், பதில்கள் இல்லாத தலைக்குனிவு அது என்று மாத்தட்டி அவனது வெற்றியை கொண்டாட முடியவில்லை. இப்பொழுது அவனுக்குள்ளும் குற்ற உணர்ச்சி மேல் எழும்ப செய்வதறியாது திகைத்தவன் அப்படியே ரத்தம் வழிந்த கையோடு படுத்திருந்தான். அன்று முழுவதுமே அவன் உறங்காமல் எப்படி படுத்து கிடந்தானோ அப்படியே படுத்து கிடந்தான். மாலை மங்க ஆரம்பிக்கும் வேளையில் அவனுடைய கைபேசி ஒலி எழுப்ப எழுந்தவன் அதை தேடி எடுக்கும் போதுதான் தன் கைகள் இரத்தத்தால் உறைந்து இருப்பதை கவனித்தான். அதை பொருட்படுத்தாமல் கைபேசியில் உளிர்ந்த பெயரை பார்த்ததும் கண்களை இறுக மூடினான். எச்சிலை உள்கூட்டி விழுங்கி தன்னை சமன் செய்தான். கைகள் நடுக்கம் காண ஆரம்பித்தது. பயத்தால் அல்ல, பதட்டத்தால், மரியாதையால் ஏற்பட்ட நடுக்கம் அது. கைபேசி விடாமல் ஒளிர்ந்து கொண்டே இருக்க தான் எடுக்கவில்லை என்றால் சரியாக இருக்காது என்பதை உணர்ந்து அதை உயிர்ப்பித்து காதிற்கு கொடுத்தான். எதிர்முனையில், தம்பி, மேலுக்கு சுகம் இல்லைங்களா? நான் இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேனே, நீங்க எடுக்கவே இல்லை. தாத்தாவுக்கு உடம்பு முடியல தம்பி, டாக்டரும் ரொம்ப நாள் தாங்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஊருக்கு வர முடியுங்களா? உங்களை பார்க்கணும்னு தாத்தா கேட்டுக்கிட்டே கிடக்கிறாரு என்று கூறியவர் அவனின் பதிலுக்காக காத்து கொண்டிருக்க அவனும் அவரிடம் பேச சற்று தன்னை நிலைப்படுத்தி கொள்ளவே நேரம் எடுத்துக்கொண்டான். தான் செய்திருக்கும் செயல் இவருக்கு தெரியும் போது அதை எண்ணி பார்க்கவே அவன் உடலும் மனமும் நடுங்கியது. தன்னை சமன்படுத்தி கொண்டவன், வர முயற்சி பண்றேன் மாமா, இங்க எனக்கு லீவ் கிடைக்கல என்று தன் குரலில் தேக்கி வைத்த அமைதியை நிலைநாட்டி அவன் பேச, சரிங்க தம்பி, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க, இங்க எல்லாருமே உங்க வரவுக்காக காத்துட்டு இருக்கோம். தாத்தாவுக்காவது சீக்கிரம் வர பாருங்க, இங்க சந்தானமும் அத்தையும் உங்களை ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க என்று பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். அவர் சொக்கலிங்க கவுண்டர். அவருடைய கிராமத்தில் பெரும் பணக்காரர். ஊரில் பாதி சொத்துக்கள் அவருடையதாக இருந்தாலும் மனிதர் மிகவும் பொறுமையானவர். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சேர்த்து வைப்பது போல சுற்றி இருக்கும் அனைவரின் நலனையும் பாதுகாக்க நினைப்பவர். அந்த ஊர் மக்களுக்கு ஒன்றென்றால் துணிந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர். அவனிடம் மட்டுமல்ல, அனைவரிடமும் பண்பாகவும் பரிவாகவும் பாசமாகவும் பேசுபவர். மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்தை விருத்தி செய்து அதில் உதவியும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது மரியாதையும் அன்பும் மிக்க மக்கள் கூட்டம் அவர் ஊரிலேயே நிறைய பேர் இருந்தார்கள். அவருக்கு ஒரு மகன், அவன் பெயர் சந்தானம். ஒரு மகள், பெயர் செல்வி. அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகள் என்று குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் தங்கை மகனின் பொறுப்பையும் ஏற்க வேண்டியதாகிவிட அவர் மட்டுமல்லாமல் அவரின் மனைவியும் இன்முகத்துடனே ஏற்றுக்கொண்டார். அவனை நன்றாகவே வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல்தான் இங்கே படிக்க விரும்பவில்லை. தன்னை எங்கேயாவது சேர்த்து விட்டு விடும்படி அவன் கேட்டுக்கொள்ள அவனை எவ்வளவோ சமாதானம் கூறியும் அவன் சமாதானமாகாமல் அவனுடைய பிடியில் நிற்க வேறு வழியில்லாமல் போர்டிங் ஸ்கூலில் உத்தரகாண்ட் மாகாணத்தில் சேர்த்து விட்டார். விடுமுறை நாட்களுக்கு கூட அவன் இங்கே வரமாட்டான். இவர் மட்டுமே அங்கே சென்று பார்த்து வருவார். ஏதாவது சில நேரங்களில் மட்டுமே அவனை வற்புறுத்தி ஊருக்கு அழைத்து வருவார். அப்பொழுதும் தன் குழந்தைகளுடன் சேராமல் அவன் ஒதுங்கி இருப்பான். ஏதேதோ முயற்சி செய்தும் அவராலும் அவனை மாற்ற முடியவில்லை. அவன் பட்ட வலிகளும் வேதனைகளும் அவனை அப்படி தடமாற்றி இருக்கிறது என்பதை அவரும் உணர்ந்து கொண்டு தன்னால் முடிந்த வரையில் அவனுக்கு புத்திமதிகள் சொல்லிக் கொடுப்பார். அவ்வப்போது அறிவுரைகளையும் அவனுக்கு உரைத்து கொண்டே இருப்பார். அவர் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியான மீனாட்சியும் அவனை எந்த பாகுபாடும் இல்லாமல் தன் மக்கள் செல்வங்களுடன் மக்கள் செல்வங்களாகவே வளர்த்தார். ஆனால் அவனால் தான் சுற்றி இருக்கும் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் தன்னால் இங்கு வாழவே முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்தவன் பிடிவாதமாக நின்று வெளி மாநிலத்தில் உள்ள வேற்று பள்ளியில் சேர்ந்திருந்தான். இங்கேயே அருகில் இருக்கும் உறைவிடம் சேர்த்து பள்ளியில் சேர்க்கிறேன் என்று சொன்னதற்கு அவன் மறுத்துவிட்டான். தன்னை யார் என்று அறியாத முகம் தெரியாத மனிதர்களுடன் பாஷை தெரியாத ஊரில்தான் இருப்பேன் என்று விடாப்பிடியாக கூறிவிட அவனின் மனநிலை அறிந்து அவர்களும் அவனை உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் போர்டிங் பள்ளியில் சேர்த்திருந்தனர். அதை முடித்து வந்தவன் மீண்டும் தன் வெளிநாட்டிற்கு சென்று படிப்பதாக கூறிவிட அதற்கும் சம்மதித்து அவனை ஜெர்மனிக்கு அனுப்பி வைத்தனர்.
அங்கே மருத்துவத்திலேயே இளகலை முதுகலை படிப்புகளையும் முடித்தவன் ஊருக்கு திரும்பி வருவான் என்று அவர்கள் ஆவலாக எதிர்பார்த்திருக்க, அவனோ படிப்பை முடித்ததும் அங்கேயே ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக அமர்ந்துவிட அவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இதோ இப்பொழுதும் வர சொல்லி அவர் அழைத்து விட்டார்தான். ஆனால் வருவானா என்ற கேள்வியுடன் தான் அமர்ந்திருந்தார். ஏனுங்க, நம்ம ராஜு என்ன சொன்னாருங்க என்று கேள்வி எழுப்ப, தன் மனைவியை பெருமூச்சை விட்டபடியே பார்த்தவர், வரேன்னு தான் சொல்றான் மீனாட்சி, ஆனா வருவாங்களான்னு தான் தெரியல, பார்க்கலாம் இந்த வாட்டியாவது அவர் ஊருக்கு வராரான்னு என்று சற்று நம்பிக்கை இல்லாத தன்மையிலேயே அவர் கூற, நம்ம செல்வி பிள்ளையும் படிப்பை முடிச்சிருச்சு இல்லையா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா இங்கேயே இருந்துட போறாங்க, இந்த வாட்டி வந்தாருன்னா அதை பத்தி பேசிடுங்க என்று தன் கணவருக்கு கூற, முதல்ல அவங்க வராங்களான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசலாம், இதுக்குள்ள செல்வி கிட்ட இதை பத்தி பேசாத, அவங்க கிட்ட பேசிட்ட பிறகு முடிவு எடுத்துக்கலாம் என்று அவர் கூறி முடிக்க, சரிங்க, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், உங்க வார்த்தைய மறுபேச்சு ஏது, இந்த புள்ள மனசு சரியா தெரிஞ்சுக்காம நம்ம புள்ள கிட்ட வாய விட முடியாதுங்க, அந்த புள்ள நாம சொல்ற எதுக்கு சம்மதிச்சிருக்கு, ஆனா நம்மளுக்கும் கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நாமளே ராஜாக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கலனா அப்புறம் வேற யாரு கட்டி கொடுப்பாங்க, சரி இந்த வாட்டியாவது ஊருக்கு வரணும்னு அந்த அங்காள பரமேஸ்வரிய வேண்டிக்கிறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்து செல்லும் தன் மனைவியை பாதுரமாக பார்த்திருந்தார். மீனாட்சி சொல்வதும் சரிதானே, தாங்களே தங்கள் மகளை திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் வேறு யார் பெண்ணை கொடுப்பார்கள், எப்படியோ அவனும் நல்லபடியாக இருக்க வேண்டும், தன் மக்கள் செல்வங்களும் நல்லபடியாக இருந்தால் சரிதான் என்ற யோசனையுடன் அன்று பொழுதை கழித்தார்கள். அன்று முழுவதுமே மருத்துவமனைக்கு வந்தவர்கள் அங்கேயே இருந்தனர். முதல் நாளிலிருந்து உணவு உட்கொள்ளாதது அனைவரையும் சோர்வடைய வைத்திருந்தது. மகப்பேறு மருத்துவர் பார்த்துவிட்டு அவளுக்கு பெரிதாக ஒன்றுமில்லை என்று கூறிய பிறகுதான் சற்று ஆசுவாசம் அடைந்தனர். ஆனால் அதற்கு அடுத்து அவர்கள் கூறியதில் இருந்த நிலை பெறவே அனைவருக்கும் சற்று நேரம் பிடித்தது என்று கூறலாம். விஷயம் தெரிந்தும் பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்து விட்டாள். சற்று நேரம் சென்று ஆகாஷ் தான் பேசி பேசியே அவளை வழிக்கு கொண்டு வந்தான். அவளிடம் சகஜமாக பேசவும் ஆரம்பித்திருந்தான். இப்பொழுதும் பிரபுவின் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மீண்டும் வற்புறுத்தி அவளின் உடல்நிலையை பாதிக்கும் அளவுக்கு செய்யும் தைரியம் அவனுக்கு இல்லாமல் தான் போனது. மருத்துவர் கூறிய அனைத்தையும் அவனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருட்டு அறையில் 6 மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்த பெண்ணால் எப்படி நன்றாக உணவு உட்கொள்ள முடியும்? அதுவும் கர்ப்பகால உபாதைகளுடன் இருந்தவள் எம்மாதிரியான சூழ்நிலையை எதிர்கொண்டு வந்திருப்பாள் என்று நினைப்பதற்கே அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. அவளை பார்க்க பரிதாபமாகவும் இருந்தது. காதல் கொண்ட மனது அவளுக்காக உருகியது. முதலில் அவள் உடல் மனம் என்று தேறி வரட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தோன்றியது. இப்பொழுதும் அந்த அறையின் உள்ளே ஒரு ஓரத்தில் அமர்ந்தவன் அவளையே தான் பார்த்திருந்தான். அவனின் பார்வையை அனைவராலும் உணர முடிந்தது. ஏன் வெண்ணிலாவாலும் உணர முடிந்தது. ஆகாஷ் வெண்ணிலாவிடம் பேசுவதையே தலையாய கடமையாக எண்ணி அவளிடம் பேசிக்கொண்டிருக்க, சரவணன் பிரபுவின் அருகில் சென்று அமர்ந்து அவனுடன் பேசிக்கொண்டிருந்தான். எப்பொழுதுமே அவனுக்கு நன்றாக விளங்கிய ஒன்று பிரபுவின் பார்வை, அதில் தெரிந்த காதல். இப்பொழுதுமே அவன் தன் தங்கையை ஏற்றுக்கொள்வான் என்பதில் சரவணனுக்கு சிறு சந்தேகமும் ஏற்படவில்லை. அவனிடம் அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளக்கூட அவன் நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. சரவணனுக்கே நன்றாக தெரிந்த ஒரு விஷயத்தை எதற்கு அவனிடம் பேசி தெளிவுபடுத்த வேண்டும் என்று மற்ற விஷயங்களை பேசி அவனை வேறு வழியில் மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். 2 நாட்களாக யாருமே எதையுமே உண்ணவில்லை என்பதை உணர்ந்த தினேஷ் அவளின் உடல் நலத்தை பற்றி வீட்டில் உள்ள அனைவருக்கும் அலைபேசி வழியாக பகிர்ந்துவிட்டு அங்கிருந்தவர்களுக்கு உணவை வாங்கி கொண்டு வந்தான். மற்றவர்களை முதலில் கட்டாயப்படுத்தி உணவை உட்கொள்ள வைத்துவிட்டு அதன் பிறகு வெண்ணிலா, குமரன், இனியநிலா என்று அவர்களையும் அமர வைத்து உணவை உட்கொள்ளச் செய்தான். யாரையும் தேற்றும் மனநிலை யாரிடமும் இல்லை. அவரவர் தங்களை தாங்களே தேற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில்தான் இருந்தனர். மாலையும் மங்க ஆரம்பித்து இருள் சூழ ஆரம்பிக்க தாங்கள் தங்கள் பெண்ணை பார்த்து கொள்கிறோம் என்று மற்றவர்களை வீட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்தனர். பிரபு
அங்கே இருந்து நகர்வேனா என்று அப்படியே அமர்ந்திருக்க காத்தவராயனும் புஷ்பாவும் பெருபாடுபட்டுத்தான் அவனை அழைத்து கொண்டு சென்றனர். ஆகாஷ், சரவணன் கூட அங்கேயே தேங்கி நின்றுவிட தினேஷ் அவர்களுடன் வீட்டிற்கு சென்றான். வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா?